அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு சாயந்தரம் நான் வந்திருக்கேன். என்னென்னா என் செடிகள் எல்லாமே மாவுப்பூச்சி தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்கும், இருந்தாலும் வந்துகிட்டே இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நல்லா ஃபோர்ஸாக நான் தண்ணியை ஒரு தடவைக்கு 3 தடவை நம்ம பூச்சி தாக்குதல் இருக்க செடிங்களெல்லாம் அடித்து விட்டுட்டேன். ஃபுல்லாக அடித்து விட்டுட்டேங்க. நம்ம மாடியே நனைஞ்சிருக்கோம், அந்த அளவுக்கு நல்லா ஃபோர்ஸாக அடித்து விட்டுட்டேன். 2 பக்கமும் அடித்து விட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்குன்னு அடித்து முடித்த உடனேயே எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டோம். இங்கே இருக்க எல்லாமே மாவு பூச்செல்லாம் கீழே விழுந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தியாச்சு. சுத்தப்படுத்திட்டு அதுக்காக ஒரு உரம் தயாரித்து வச்சுருக்காங்க. முக்கியமான உரம் அது, நல்ல எஃபெக்டிவான உரம் அது. அதெல்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் என்னன்றதை நம்ம நாளைக்கு வீடியோஸில் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி இதை பண்ணிட்டோம், நாளைக்கு நம்ம பண்ண வேண்டியது அந்த பூச்சி விரட்டியை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகுதோ இல்லையோ முழு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்ட்ரோல் ஆகுது மறுபடியும் வருது, கண்ட்ரோல் ஆகுது வருதுன்றதுனால இது முழு தீர்வாக நம்ம பயன்படுத்தணும்னு கொஞ்சம் எஃபெக்டிவான உரம் தயாரிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதில் 100% ரிசல்ட் வருன்ற நம்பிக்கையோடு நம்ம நாளைக்கு வரும் வீடியோவில் என்னென்ன தயாரிச்சிருக்கோம், அது எப்படி கொடுக்கலாம் என்னன்றதை நான் நாளைக்கு வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். நான் அப்படியே நம்முடைய முழு மாடியும் காட்டியிருக்கேன். நான் செடிகளை ஒரு பார்வை பார்த்துருங்க, ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். நான் நம்ம தோட்டங்கள் பூவெல்லாம் பறிச்சாச்சுங்க. இது சாயந்தரன்றதுனால பூக்கள் கிடையாது, வெறும் மொட்டுக்கள் தான் இருந்தாங்க. அப்படியே பார்வை பார்த்துட்டு நம்ம சோளக்கருதெல்லாம் ரெடியாக வராங்க. அதே மாதிரி அமர்நெல்லி பூக்கள்லாம் இன்னும் பூக்களாக, ஆனால் செடிகள்லாம் நல்ல வளர்ச்சியோடு வந்துட்டாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எப்போவுமே மே மாதம்தான் பூப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வெயில் வந்தாலும் பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் பூத்துட்டு இருந்தது, நம்ம வீட்லேயும் பூக்குன்ற நம்பிக்கை வந்தாச்சு எனக்கு. சேஞ்சிங் ரோஸ் மரம் மாதிரி வளர்ந்துட்டு வராங்க. நிறைய இருக்காங்க. அப்படியே பூச்சி தாக்குதலேருந்து எவ்வளோ செடிங்களை நம்ம காப்பாற்றி இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துக்குமே இங்கே நான் சாம்பல் தான் கொடுத்துருக்கேன். இந்த சாம்பலுடைய எஃபெக்டிவ்லேயே முக்கால்வாசி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த எஃபெக்டிவான உரத்தை நாளைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்கலாங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். ரோஜா செடிகள்லாம் பாருங்கள், பறிக்க பூக்கள் தான் தளிர்லாம் ஃபுல்லாக தளிர் வர மொட்டுக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு சில செடிகள் விட்டு போயிருந்துருக்கோம், ஏதாவது கவர் பண்ணாமல் நான் விட்டுருப்பேன். கவர் பண்ண வரைக்கும் நம்ம தோட்டங்கள் பாருங்கள். அதே மாதிரி இது இலை உதிர்காலம்னு நினைக்கிறேன். எல்லா செடிகளுமே 1-2 இலைகள் பழுத்து தான் இருக்குது. இன்றைக்கி அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பழுப்பு இலைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய எடுத்துட்டோம். ஒரு சில செடிகளில் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம பேலன்ஸ் தான் விட்டு போயிருந்தா. பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். செடியோட வளர்ச்சியெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் குட்டியாக பார்த்துருப்பீங்க, இப்போ எவ்வளோ பெரிய சைஸில் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இலைகளும் நிறையா பழுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் தெரியல, ஓவர் வாட்டர் ஃப்ளோவாக இல்லை இலை எதிர்கால சீசனான்னு தெரியல. கொஞ்சம் நம்ம செம்பருத்தி செடிகளும் இப்படி தான் இருந்தாங்க, அவங்கள க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாரிஜாத செடிகளும் இப்படி தான் இருக்காங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் சாயந்தரம். இன்றைக்கி இது 2வது தடவை நான் மாடிக்கு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வர்றதே எனக்கு கஷ்டம்.
இருந்தாலும் காலையில் என்னால் செய்ய முடியல. அதனால் சாயந்தரம் கொஞ்சம் நிழல் இருக்கும், கம்மியாக இருக்கும்னு சொல்லி வந்திருக்கேன். வேறு எவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக மொட்டுக்கள், ஒவ்வொரு இதுலேயும் மொட்டுக்கள், நிறைய மொட்டுக்கள். ஆனால் இலைகளும் பழுத்திருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி இந்த பழுத்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் பார்க்கலாம். பூச்சி தாக்குதெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் இலை பழுத்திருக்காங்க, அவ்வளோதான். க்ளீன் பண்ணி விட்டுட்டாலே போதும்.